Okay, students. Good morning. Next topic 4.4 Advancements in Modern Biotechnology. Advancements in Modern Biotechnology. Modern Biotechnology என்னென்ன developments or advancements இருக்குன்னு பார்க்க போகிறோம். The modern biotechnology embraces or contains all the genetic manipulation or modification, protoplasmic fusion techniques and the improvements made in the old biotechnological process. ஓகேவா, ஓல்டு biotechnology ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்க, கிராஜுவலாக டெவலப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி அதை மாடர்ன் மெத்தடுக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ அதில் ஒரு சில மாடர்ன் அட்வான்ஸ்மெண்ட் அல்லது மேஜர் அட்வான்ஸ்மெண்ட்டை இங்கே பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று எது அப்படின்னா 4.4.1 genetic engineering. So genetic engineering is the advancement in modern biotechnology. பார்த்தீங்கன்னா ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஃபீல்டுங்க வேர்ல்டு லெவலில் ரொம்ப சரியாக நம்பர் 1 ஃபேமஸான ஃபீல்டாக மாறிட்டு. காரணம் என்ன, ஸோ இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வேக்சின் இருக்குல்லப்பா, கொரோனா வேக்சினில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு கேள்விப்பட்டிருப்போம், கோவிஷீல்டு, கோவேக்சின், ஸ்புட்னிக், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேக்சின் வந்துருக்கு இல்லையா. ஸோ இந்த வேக்சின்லாம் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு முக்கியமான இன்றைக்கி ஒரு முக்கியமான ஃபீல்டு தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஓகேவா. ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆர் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஆர் ஜீன் க்ளோனிங், இதுக்கு ஏகப்பட்ட நேம்ஸ் இருக்குப்பா. ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஆர் ஜீன் க்ளோனிங் ஆர் ஜீன் மேனிப்புலேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட நேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த எப்படின்னு கேட்கலாம். ஓகேவா. இட்ஸ் எ கலெக்டிவ் டேர்ம் that includes different experimental protocols resulting in the modification and transfer of DNA from one organism to another. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆர்கானிஸில் உள்ள ஜீனை ஐசோலேட் பண்ணி இன்னொரு ஆர்கானிஸில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஜீனை இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்சர்ட் பண்ண என்ன பண்ணுதுன்னா அந்த ஆர்கானிசம் டோட்டலாக அதோட கேரக்டர் என்ன பண்ணுது, மாடிஃபை ஆகுது. அப்படி மாடிஃபை ஆகும் என்ன செய்யும் அப்படின்னா அந்த செகண்ட் ஆர்கானிசம் தட் இஸ் கால்ட் ரெசிபியன்ட் ஆர்கானிசம், அது என்ன பண்ணுது, அது ஒரு நியூ ப்ராடக்டை என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், ஜீன் க்ளோனிங், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, ஜீன் மேனிப்புலேஷன் சொல்கிறோம். ஓகேவா. அடுத்து பாருங்கள், த டெஃபினேஷன் ஃபார் கன்வென்ஷனல் ரீகாம்பினேஷன். அதனால் இப்போ கன்வென்ஷனல்னா ட்ரெடிஷ்னல் ஆர் ஓல்டுன்னு அர்த்தம். கன்வென்ஷனல் ரீகாம்பினேஷன் வாஸ் ஆல்ரெடி கிவன் இன் யூனிட் 2. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் யூனிட் 2ல். கன்வென்ஷனல் ரீகாம்பினேஷன் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் பிட்வீன் ஹோமோலாக்கஸ் குரோமோசோம் டூரிங் மியாசிஸ். ஓகேவா. நம்ம 11th படிச்சிருப்போம். மியாசிஸில் 2 டைப் இருக்குது, மியாசிஸ் 1 அண்டு மியாசிஸ் 2. மியாசிஸ் 1ல் ப்ரோபேஸ் 1ல் பேக்கெட் ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா 2 ஹோமோலாகஸ் குரோமோசோமுக்கு இடையில் சரியா ஜீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இதான் என்னது, சரி இது என்ன சொல்லலாம், இது கன்வென்ஷனல் ரீகாம்பினேஷன் சொல்கிறோம். பட்டு ரீகாம்பினேஷன் கேரிட் அவுட் ஆர்டிஃபிஷியலி யூஸிங் மாடர்ன் டெக்னாலஜி இஸ் கால்டு recombinant DNA technology. It is otherwise called rDNA technology. R for recombinant. ஓகேவா. அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ மாடர்ன் மெத்தடில் நியூ மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரீகாம்பினன்ட் டெக்னாலஜியை ஆர்டிஃபிஷியலாக லெபார்ட்டரியில் பண்ணுறோம். ஓகே, இதுக்கு பேர் என்ன பேர், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அல்லது rDNA டெக்னாலஜி. இட் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் ஜீன் மேனிப்புலேஷன் டெக்னிக். நோட் பண்ணிக்கப்பா, என்ன கேட்பாங்க, ஷார்ட் ஆன்சரில் கேட்பாங்க, டிஃபைன் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அல்லது டிஃபைன் rDNA டெக்னாலஜி அல்லது ஜீன் மேனிப்புலேஷனு ஷார்ட் ஆன்சர் கேட்பாங்க. இப்போ எங்கேருந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து மார்க் பண்ணிக்க, எங்கேருந்து இந்த அருகிலையா இங்கேருந்து மார்க் பண்ணிக்க, இந்த அருகிலையா இதுலேருந்து மார்க் பண்ணிக்க, இதுலேருந்து மார்க் பண்ணிக்க, இதிலேருந்து சரியா நான் அப்புறம் சொல்கிறேன், அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கணும் கடைசி வரைக்கும். ஓகேவா. அடுத்து பாருங்கள், this technique involves the transfer of DNA coding for a specific gene. ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீனும் ஒவ்வொரு இதை கோட் பண்ணும். அதான் DNA coding for a specific gene from one organism into another organism using specific agents like vector. என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்கானிஸில் ஒரு ஜீன் இருக்குது, அந்த ஜீன் என்ன பண்ணுன்னா
ஒரு ப்ராடக்டை இல்லை ஒரு ஹார்மோன் இல்லை ஒரு என்சைம் என்ன பண்ணுதுன்னா கோட் பண்ணுது. ஓகேவா? இப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லை ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ என்ன பண்ணுறோம், எந்த ஜீன் வந்து அந்த ப்ரோட்டீன் இல்லை அந்த ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த ஜீன் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கட் பண்ணுறோம். எதை வச்சு கட் பண்ணுறோம், ஒரு என்சைம் தட் இஸ் கால்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைமை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், கட் பண்ணுறோம். கட் பண்ணி என்ன செய்ய போகிறோம், ஒரு வெக்டர் இருக்கு இல்லையா, இந்த இருக்கு இல்லையா வெக்டர் மீன்ஸ் க்ளோனிங் வெஹிக்கிள் ஆர் க்ளோனிங் கேரியர்னு சொல்லுவாங்க. இந்த வெக்டர் என்ன செய்ய போகிறோம், அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணி என்ன செய்ய போகிறோம், இதை ஒரு இன்னொரு ஆர்கானிஸில் இன்சர்ட் பண்ண போகிறோம். அந்த ஆர்கானிசம் என்னப்பா, டார்கட் ஆர்கானிசம் அல்லது ரெசிபியன்ட் ஆர்கானிசம்னு சொல்கிறோம். ஓகேவா? அதான் இது. சரி, இப்போ என்ன பண்ணுறோம், ஸோ நவ் த technique involves the transfer of DNA coding for a specific gene from one organism into another organism using specific agents like vectors or using instruments. Suppose நமக்கு வெக்டர்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம், அந்த ஜீனை வந்து இன்னொரு ஆர்கானிஸில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு அல்லது என்னென்ன டெக்னிக்னு பார்க்க போகிறோம். இந்த இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு எலக்ட்ரோபோரேஷன், gene gun method, liposome mediated, chemical mediated transfers and micro injection. நோட் பண்ணிக்கப்பா, இது ஒரு ஷார்ட் ஆன்சர். இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோ. என்ன கேட்பாங்க அப்படின்னா, இங்கேருந்து இது வரைக்கும் என்ன கேட்பாங்கன்னா, வாட் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜின்னு கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோ. வாட் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜின்னு கேட்டால் இதை ஆன்சர் பண்ணும். எலக்ட்ரோபோரேஷன். அதனால் இப்போ எலக்ட்ரோபோரேஷன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு கரண்ட்டை வச்சு என்ன செய்ய போகிறோம், ஒரு ஆர்கானிஸில் மெம்பரைனில் என்ன செய்ய போகிறோம், செல் மெம்பரைனில் ஹோல்ட் பண்ண போகிறோம், ஓட்டை போட்டு அந்த டிஎன்ஏ என்ன செய்ய போகிறோம், இன்ஜெக்ட் பண்ண போகிறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் எலக்ட்ரோபோரேஷன். அடுத்து ஜீன் கன். ஜீன் கன்னுனப்பா ஒரு கன் மாதிரி இருக்கும், அந்த கண்ணில் சின்ன ஒரு மைக்ரோஸ்கோப் ஸ்லைடு மாதிரி இருக்கும். அந்த ஸ்லைடில் என்ன செய்ய போகிறோம், நம்ம எந்த டிஎன்ஏ உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம் அந்த டிஎன்ஏ உள்ளே வச்சு என்ன செய்ய போகிறோம், ஷூட் பண்ண போகிறோம். அந்த டிஸ்கால்டு ஜீன் கன். அடுத்து லிப்போசோம் மீடியேட்டட், தென் கெமிக்கல் மீடியேட்டில் ஒரு சில கெமிக்கல் என்ன செய்ய போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் என்னப்பா, சம் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் மெத்தட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இதை எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, எப்போ நம்ம வெக்டரை யூஸ் பண்ணாமல் இருக்கமோ வெக்டருக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம், இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது ஒரு ஷார்ட் ஆன்சர். ஓகே, நோட் பண்ணிக்கோ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இது 5 மார்க் கொஸ்டின்ப்பா. சரியா, முக்கியமான கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் வித் டயக்ராம் இருக்குது. இந்த இருக்கு இல்லையா, இந்த டயக்ராம் கண்டிப்பாக போட்டாகணும். டயக்ராம் போட்டு என்ன செய்யணும், ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ணியாகணும். சரியா? என்ன கேட்பாங்க, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி கேட்கலாம். அல்லது என்ன கேட்கலாம், எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி கேட்கலாம். இது 5 மார்க் கொஸ்டின். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் containing a gene of interest that needs to be cloned, this is called an insert. அதாவது ஒரு ஆர்கானிசம் இருக்குது, அந்த ஆர்கானிசத்தில் ஒரு ஜீன் வந்து ஒரு முக்கியமான ப்ராடக்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நம்ம அந்த ஜீனத்தை என்ன செய்ய போகிறோம், கட் பண்ண போகிறோம். அதான் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ எந்த ஜீன் நம்ம கட் பண்ணுறோமோ, கட் பண்ணி நம்ம க்ளோன் பண்ண போகிறோமோ அந்த ஜீனுக்கு பண்ண இருப்பா இன்செர்ட்னு சொல்கிறோம். 1 மார்க் கொஸ்டின் இன்செர்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த பாருங்கள், இது ஒரு ஆர்கானிஸில் உள்ள குரோமோசோம். இந்த குரோமோசோம் என்ன தான் இருக்கும், இதில் ஒரு ஜீன் இருக்கு இல்லையா. அப்போ இந்த ஜீன் தான் என்ன பண்ண போகிறோம், இந்த ஜீனில் ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட்டை கட் போகிறோம். அதான் என்னது, ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த போட்டுக்கலாம், இதானது ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதானது ஒரு ஆர்கானிஸில் உள்ள ஜீன் நம்ம என்ன இப்போ வந்து ஐசோலேட் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து பாயிண்ட் நம்பர் 2 பாருங்கள், ஜெனரேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ தட் இஸ் கால்டு ஆர்டிஎன்ஏ. இப்போ என்ன செய்ய போகிறோம், ஆர்டிஎன்ஏவை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். எப்படிப்பா ப்ரொடியூஸ் பண்ணுறது, இப்போ ஒரு ஜீனை கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஜீனை என்ன செய்யணும், இன்னொரு வெக்டர் இருக்கு இல்லையா, வெக்டர் கூட ஜாயின் பண்ண போகிறோம். வெக்டர் கூட ஜாயின் பண்ணது என்ன செய்யும், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ ஜெனரேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிகுல் பை இன்சர்ஷன் ஆஃப் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இன்டு எ கேரியர் மாலிகுல் கால்டு எ வெக்டர் that can self-replicate within the host cell. சரி, அதனால் இப்போ வெக்டர்
இந்த இதுக்கு வெக்டருக்கு ஏகப்பட்ட நேம் இருக்குப்பா. வெக்டர்னு சொல்லலாம், குளோனிங் கேரியர் அல்லது கேரியர் மாலிகுல், இல்லை குளோனிங் வெக்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட நேம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எதை வெக்டர் யூஸ் பண்ணுறோம்னா அப்படின்னா பிளாஸ்மிட்டுங்க வெக்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ பிளாஸ்மிட். ஸோ வாட் இஸ் கால்டு பிளாஸ்மிட்? பிளாஸ்மிட் இஸ் எ எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் double stranded circular DNA that is present in the cytoplasm of the E. coli called vector. அப்போ இந்த வெக்டர் எங்கேப்பா இருக்கும்? வெக்டருங்கிறது நார்மலாக எங்கே தான் இருக்கும்? பாக்டீரியாவில் மட்டும்தான் இருக்கும். பட் எல்லா பாக்டீரியாவில் இருக்குமானா இருக்காது, ஒரு சில பாக்டீரியாவில் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈ கோலை இருக்கு இல்லையா, ஈ கோலையில் இந்த வெக்டர் இருக்குது. அந்த வெக்டருக்கு நேம் என்னப்பா? பிளாஸ்மிட். சரியா? அப்போ வெக்டர் சரி எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். வெக்டர் வந்து காமன் நேம், இல்லை ஏகப்பட்ட வெக்டர் இருக்குப்பா. அதில் ஒரு வெக்டர் என்னப்பா? பிளாஸ்மிட் வெக்டர். அந்த பிளாஸ்மிட் வெக்டர் எடுத்து என்ன செய்ய போகிறோம்? இந்த ஜீன் இருக்கு இல்லையா, அந்த ஜீன் ஆஃப் இன்செர்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து அந்த வெக்டரோட ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து என்ன செய்யும்? என்ன ஃபார்ம் ஆகும்? ஜாயின் பண்ண பாரு, ஆர்டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும். அதுதான் இந்த ஸ்டெப்பில் இங்கே போட்டுக்கலாம் பாருங்கள். சரியாங்க? இது ஒரு பாக்டீரியம், ஈக்குவல பாக்டீரியம். இது குரோமோசோம், இங்கே தான் என்ன இருக்குது? அந்த பிளாஸ்மிட் இருக்குது. இந்த அப்போ பிளாஸ்மிட் என்னப்பா? பிளாஸ்மிட் நத்திங் பட் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல். அப்போ என்னப்பா? அவுட் சைடு தான் குரோமோசோம் அர்த்தம். எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ கால்டு பிளாஸ்மிட். ஸோ இந்த பிளாஸ்மிட்டை இங்கேருந்து வெளியே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரிமூவ் பண்ண பிளாஸ்மிட்டையும் இங்கே உள்ள ஜீன் ஆஃப் இன்செர்ட் இருக்கு இல்லையா, இன்செர்ட்டு ரெண்டு என்ன செய்ய அப்புறம் பேஸ்ட் பண்ணியாச்சு, ஜாயின் பண்ணிட்டோம். அப்போ எதை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம்னா இதுக்கு ஒரு என்சைம் தேவைப்படுது. தட் இஸ் கால்டு ரெஸ்ட்ரிக்ஷன் டிஎன்ஏ லிகேஸ். சரியா? கட் பண்ணுறது தான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம். அதை ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன என்சைம்ப்பா? டிஎன்ஏ லிகேஸ். அப்போ யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ தான் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, ஆர்டிஎன்ஏ ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ப்ராசஸ் என்ன இருப்பா? ஸ்ப்ளிஸிங் அர்த்தம். ஸ்ப்ளிஸிங். வாட் இஸ் கால்டு ஸ்ப்ளிஸிங்? ஸ்ப்ளிஸிங் நத்திங் பட் ஜாயினிங் ஆஃப் gene of interest and plasmid called splicing. So as a result of splicing, rDNA, recombinant DNA is obtained. சரி, அதான் பாயிண்ட் நம்பர் 2. அப்போ என்ன செஞ்சிட்டோம்? recombinant DNA டெவலப் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். selection of the transformed host cell that carrying the rDNA and allowing them to multiply, thereby multiplying the rDNA molecule. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த வெக்டர் இருக்கு இல்லையா, வெக்டர் ப்ளஸ் இந்த இன்செர்ட் ரெண்டு என்ன ஃபார்ம் ஆகி ஜாயின் ஆகி ஆர்டிஎன்ஏ ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த அப்போ ஆர்டிஎன்ஏவை ஏதோ ஒரு ஆர்கானிசம் என்ன செய்ய போகிறோம்? இன்செர்ட் பண்ண போகிறோம் உள்ள. சரியா? இன்செர்ட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு ஹோஸ்ட் செல் தேவைப்படுது. அதான் ஹோஸ்ட் செல். ஹோஸ்ட் செல்லும் ஆர்கானிசம் ஒன்று தான். ஸோ இந்த ஹோஸ்ட் செல்லில் உள்ள இன்செர்ட் பண்ணால் தான் அது என்ன செய்யும்? அந்த ஆர்டிஎன்ஏ வந்து உள்ளே என்ன செய்யும்? குயிக்காக மல்டிப்ளை ஆகும். ஓகேவா? அதான் தேர்ட் ஸ்டெப்ஸ். அப்போ என்ன பண்ணிட்டோம்? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் செலக்ட் பண்ணிட்டோம். அந்த செலக்ட் பண்ண ஆர்கானிசம் என்ன செய்ய போகிறோம்? இந்த இருக்கு இல்லையா, இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இதை என்ன செய்ய போகிறோம்? உள்ளே இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யாது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், குயிக்காக மல்டிப்ளை ஆகாத அதான் குயிக்காக என்ன செய்யும்? மல்டிப்ளை ஆகும். இதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஸ்டெப் நம்பர் 4. ஸோ நெக்ஸ்ட்டு த என்டையர் ப்ராசஸ் தட் generates either a large amount of rDNA or a large amount of protein expressed by the insert. இப்போ என்ன பண்ணுதுன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு ஹோஸ்ட் செல் இருக்கு இல்லையா, ஒரு பாக்டீரியாத்துக்குள்ளே இந்த ஆர்டிஎன்ஏ உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். அது என்ன செய்யும்? குயிக்காக மல்டிப்ளை ஆகும். 1 10 10 100 100,000 செய்யும், மல்டிப்ளை ஆகும். ஸோ மல்டிப்ளை ஆகும்போது ஒவ்வொரு காலனி என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ப்ரோட்டீனையோ அல்லது என்ன செய்யும்? ஓகேவா, ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரோட்டீன்னா ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும், இல்லை ஆல்கஹால்னால் ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணும், இல்லை வேக்சின்னா வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆர்டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் என்னது உள்ளே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அடுத்து ஸோ வேறவர் வெக்டார்ஸ் ஆர் நாட் இன்வால்வ்டு. சரியா? எங்கெந்த இடத்துலலாம் வெக்டாரை யூஸ் பண்ண முடியாமல் இருக்கோ அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா வெக்டர் இருந்தால் தான் என்ன செய்யும்? ரீகாம்பினன்ட் குயிக்காக மல்டிப்ளை ஆகும். சப்போஸ் ஒரு சில ஆர்கானிசம் வெக்டர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பிசிஆர் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் ஒரு சரியா ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜீன் என்ன செய்ய போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? The multiple copies are injected into the host cell protoplasm or it is shot into the host cell. ஷார்ட் நல்லப்பா ஜீன் கன் இருக்குல்லையே, அந்த கன்னை வச்சு
ஷூட் பண்ணுறது, அதான் ஷார்ட் இன்டு த ஹோஸ்ட் செல் புரோட்டோபிளாஸ்ட் பை ஷார்ட்கன் மெத்தட். 1 மார்க் கொஸ்டின்ப்பா. ஸோ எந்த இடத்துல வந்து பிசிஆரை யூஸ் பண்ணுறோமோ அங்கே என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவோம், ஷார்ட்கன் மெத்தட் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா, நோட் பண்ணிக்கோ. ஸோ இது வரைக்கும் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, வித் டயக்ராம் இருக்கு இல்லையா, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோ. அடுத்து ஷார்ட் ஆன்சர் கேட்பாங்க, வாட் இஸ் கால்டு பிசிஆர்னு கேட்பாங்க. வாட் இஸ் கால்டு பிசிஆர், நோட் பண்ணிக்கோ. இது 2 மார்க் கொஸ்டின்ப்பா. பிசிஆர் என்னப்பா, இதோட எக்ஸ்பென்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் is a common laboratory technique. Is a common laboratory technique used to make copies of a particular region of DNA. ஓகேவா, ஸோ பிசிஆருங்கிறது எக்ஸ்பென்ஷன் அப்பா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். சரி, அந்த டெக்னிக்கை மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க. அதை எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எப்போ வந்து வெக்டர் யூஸ் பண்ணாமல் இருக்குமோ இப்போ வெக்டருக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. இதோட யூஸஸ் என்னப்பா, பிசிஆர் என்ன பண்ண அப்படின்னா ஒரு டிஎன்ஏ என்ன செய்யும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி சரியா மில்லியன்ஸ் ஆஃப் டிஎன்ஏவை என்ன செய்யும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் அதோட ரோல். ஓகேவா, இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோ. இது ஒரு ஷார்ட் ஆன்சர். இதுக்கு முன்னாடி 5 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து 5 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கப்பா. சரியா, இப்போ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அதை வந்து இதான் ஹோஸ்ட் ஆர்கானிசம், ஒரு பாக்டீரியாக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். அது என்ன பண்ணுது பாருங்கள், ஒன்று வந்து ஏகப்பட்டதாக மல்டிப்ளை ஆச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய போகிறோம், பேஸ்ட் ஆன் த ரா மெட்டீரியல், பேஸ்ட் ஆன் த ஆர்கானிசம், என்ன ரா மெட்டீரியல் எந்த ஜீனை உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி என்ன செய்யும், ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் என்ன செய்யும், ரிலீஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம், இதை வச்சு என்ன பண்ணலாம், இந்த இருக்கு இல்லையா ஒரு பிளான்ட்டை டெவலப் பண்ணலாம். அந்த பிளான்ட் எப்படி இருக்கும், சரி பெஸ்ட்டுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், அதாவது பூச்சிக்கு என்ன செய்யும் எகென்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா சரியா இந்த இருக்கு இல்லையா அந்த டாக்ஸிக் வாட்டர், அப்போ மரைன் வாட்டர் இருக்குல்லப்பா, மரைன் வாட்டரில் ஆயில் ஸ்பில் ஆயிரும், அந்த ஆயில் வந்து சிந்திரும் இல்லையா. அப்போ அந்த ஆயில் பொல்யூஷனை வந்து சரியா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஆர்கானிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட யூசஸ் இருக்குப்பா. எதனால், இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனால். ஓகேவா, ஸோ நோட் பண்ணிக்கோ. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 1 2 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த டயக்ராம் போட்டுக்கோப்பா, இந்த என்டையர் டயக்ராம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி இங்கே ஒரு 2 பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோ. 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா, அடுத்து ஒரு ஷார்ட் ஆன்சர் இருக்குப்பா, டிஃபைன் பிசிஆர்னு கேட்பாங்க. சம்டைம்ஸ் 1 மார்க்லிங்க கேட்பாங்க. இது ஒரு ஷார்ட் ஆன்சர். ஓகேவா, நோட் பண்ணிக்கோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வி வில் மீட் next class with tools for genetic engineering. Thank you.